இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து விளையாடக்கூடிய ஒரு சத்துணவு துறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். சத்துணவு துறையில் தற்பொழுது என்ன வேலைவாய்ப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவியாளர் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியிலையும் வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சத்துணவு துறையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 15 காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 விதமான வேக்கன்சி இருக்குங்க. இந்த 4 விதமான வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசிக்கு வேக்கன்சி இருக்குது. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வேக்கன்சி இருக்குது. லைப்ரரி கிளர்க்கு, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைப்ரரி கிளர்க் மற்றும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரிலவெண்ட்டான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அது என்னென்ன இருக்கணும், அதே மாதிரி கிளர்க்குக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வருகின்ற 25/6/2024 ஆன்லைன் மூலமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கு மொத்தம் 15 வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னோம். அதில் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 6 வேக்கன்சி, அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு 7 வேக்கன்சி, லைப்ரரி கிளர்க்குக்கு 1 வேக்கன்சி, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது டைப்பிங் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணணும், அந்த நாலேஜ் இருக்கணும். அல்லது ஹிந்தியில் பண்ணுறீங்கன்னா ஹிந்தியில் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 35 வேர்ட் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதே மாதிரி ஹிந்தியில் உங்களுக்கு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் டைப் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் டைப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 10,500லேருந்து பார்த்தீங்கன்னா 9,000க்குள்ளே கீ டிப்ரெஷன் பெர் ஹார் அந்த ஸ்பீடில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். 1 மணி நேரத்துக்கு இப்படி நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 35 வேர்ட் பர் மினிட்ஸுக்கு 10,500, 30 வேர்ட் பெர் மினிட்ஸுக்கு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 9,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு ஏதேனும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருங்க. டைப்பிங் ஸ்பீடு கண்டிப்பாக இருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். லைப்ரரி கிளர்க்குக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 10th பாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி சயின்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரேராக வரக்கூடிய ஜாப். இதுக்கு கண்டிப்பாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருகின்ற ஜூன் 25, 2004 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறவங்க 18லேருந்து 27, அதே மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு லைப்ரரி கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, PWD கேண்டிடேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ரெண்டுமே கம்பைன் பண்ணி வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. அலோவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 21,000 கிட்டக்க சம்பளம் வரும். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு 27,000 கிட்டக்க சம்பளம் வரும். லைப்ரரி கிளர்க்கு மற்றும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அந்த லைப்ரரி கிளர்க்குக்கு உங்களுக்கு 21,000 சேலரி கிட்டக்க வரும். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 கிட்டக்க சேலரி வரும். இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் அலவன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 2 பேர் முடிஞ்சால் தான் உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறதே கிடைக்கும். இதற்கப்புறம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் கிளியர் பண்ணணும்.
கரெக்டாக 1 by 1 வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. கேரியர் பேஜில் போங்க. ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து அந்த அப்ளை லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்யூரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. பேமெண்ட்டும் கட்ட வேண்டியிருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. NIN கிளர்க் வேகன்சியை பொறுத்தவரை வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.